ஒரு தந்தை தனது மகனை பார்க்கும் மகிழ்ச்சியில் பல வருடங்களின் களைப்பை மறந்து விடுகிறார் என்றால் அவர் அந்த நாளில் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வத்தை இழந்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் இதயத்தின் மிக மென்மையான மூலையில் இருந்து தோன்றும்போது அவை உடையும்போது ஒரு மனிதன் உள்ளுக்குள் ஒலியின்றி உடைந்து போகிறான். நகரத்தின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையின் முன்பு மதிய வெயிலில் ஒரு முதியவர் நிற்கிறார். வியர்வையில் நனைந்த ஆடைகள், கண்களில் ஒரு பிரகாச முகத்தில் ஒரு சாதாரண புன்னகை. அவரது பெயர் ராகவேட்டன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர். வயது ஏறக்குறைய 55 கிபேல். ஆனால் இன்று அவரது முகத்தில் ஒரு குழந்தையின் மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம், அவர் தனது மகனை பார்க்க வந்திருக்கிறார். தனது இடுப்பை இறுக்கி கட்டி படிக்க வைத்தபன பற்றாக்குறையால் தாயை இழந்த மகன். அந்த துக்கத்தை ஒரு பலமாக மாற்றி ராகவேட்டன் உறுதியாக இருந்தார். எனது மகன் மருத்துவராக வேண்டும், மற்றொரு ஏழை தாயும் சிகிச்சை கிடைக்காமல் இறக்கக்கூடாது. இன்று அந்த மகன் டாக்டர் அருண்யதே மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறார். கேட்டில் நின்ற பாதுகாவலர் ராகவேட்டனை தடுத்து நிறுத்தியபோது அவர் புன்னகையுடன் கைகூப்பி சொன்னார், மகனே, எனக்கு டாக்டர் அருணை பார்க்க வேண்டும். அவன் என் மகன். இங்கேதான் வேலை செய்கிறான். பாதுகாவலர் அவரை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார். வியர்வையில் நனைந்த ஆடைகள்களை புற்ற உடல் கிழிந்த செருப்புகளை பார்த்தவுடன் சற்று கேலியாக, அப்பாப்பா டாக்டர் சார், உங்கள் மகன் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் கேலி செய்கிறீர்களா? ராகவேட்டன் அதே பணிவுடன் சொன்னார், இல்லை மகனே, நான் ஆட்டோ ஓட்டியே அவனை படிக்க வைத்தேன். கஷ்டப்பட்டு அவன் இப்போது மருத்துவராகி இருக்கிறான். அவன் என் மகன். பாதுகாவலருக்கு சந்தேகம் தோன்றியது. இருந்தாலும் அவர் உள்ளே சென்றார். குளிரூட்டப்பட்ட அறையில் வெள்ளை கோட்டு அணிந்து நாற்காலியில் அமர்ந்திருந்த டாக்டர் அருண் தனது 2 சக பணியாளர்களுடன் ஒரு மருத்துவ வழக்கை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார். பாதுகாவலர் உள்ளே சென்று சொன்னார், சார், வெளியே ஒரு முதியவர் வந்திருக்கிறார். பெயர் ராகவேட்டன். உங்கள் அப்பா என்று சொல்கிறார். அருண் ஒரு நிமிடம் அமைதியானான். முகத்தில் உணர்ச்சி மாறியது. கண்கள் கீழே தாழ்ந்தன, உதடுகள் இறுகிப் போயின. அருகில் அமர்ந்திருந்த டாக்டர் மீரா சந்தேகத்துடன் பார்த்தார். ஏனெனில் 2 நாட்களுக்கு முன்பு அருண் தனது அப்பா வெளிநாட்டில் ஒரு பெரிய தொழிலதிபர் என்று எல்லோரிடமும் சொல்லியிருந்தார். அருண் நாற்காலியின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்தபடி மிக மெதுவாகச் சொன்னான், போய் சொல்லுங்க, எனக்கு ராகவேட்டன் என்று ஒருவரை தெரியாது என்று. பாதுகாவலர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் கிடைத்த உத்தரவை பின்பற்றி வெளியே சென்றார். வெளியே கேட்டுக்கு அருகில் ராகவேட்டன் அதே எளிமையுடன் நின்று கொண்டிருந்தார். எதிர்பார்ப்புடன் அவரது கண்கள் கதவை நோக்கி சென்று கொண்டிருந்தன. மனதில் சொன்னார், என் மகன் இப்போது ஓடி வருவான். என்னை கட்டிப்பிடிப்பான். அப்பாப்பா, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்களா என்று கேட்பான். ஆனால் பாதுகாவலர் வந்து சொன்னது அவரது மனதை ஆழமாக உலுக்கியது. பாதுகாவலர், அப்பாப்பா டாக்டர் சார், உங்களை தெரியாது என்று சொன்னார். ராகவேட்டன் ஒரு நிமிடம் அமைதியாக, மகனே, நான். சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற பிறகு ராகவேட்டன் தனது ஆட்டோ ரிக்ஷாவின் கைப்பிடியை பிடித்தார். மிகவும் அமைதியாக அங்கிருந்து திரும்பத் தொடங்கினார். அவரது நடையில் இப்போது களைப்பு இல்லை, மாறாக தனது உடலில் இருந்து அல்லான்மாவில் இருந்து தோல்வியடைந்ததாக உணர்ந்தார். வீட்டிற்குச் செல்லும் வழியில் அவர் யாரிடமும் பேசவில்லை, எதுவும் சொல்லவில்லை. கண்கள் கீழே நோக்கி நடந்தார். மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும், என் மகன் என்னை அடையாளம் காண மறுத்துவிட்டானா? பல வருடங்களாக தனது ஆட்டோவின் மணியை ஒலித்து கடந்து சென்ற அதே பாதையில் இன்று அவரது கால்கள் நடுங்கின. களைப்பால் அல்ல, மாறாக தனது தோளில் உட்கார வைத்து பள்ளிக்கு அழைத்துச் சென்ற மகனின் அலட்சியத்தால். ராகவேட்டன் எதுவும் சொல்லவில்லை. யாரிடமும் புலம்பவில்லை. மகன் அருணை சபிக்கவும் இல்லை. மனதில் நினைத்தார், எங்காவது நான் தவறு செய்துவிட்டேனா? நான் அவனை மிகவும் முன்னோக்கி தள்ளிவிட்டேனா? வீட்டிற்கு வந்தவுடன் அவர் ஆட்டோ ரிக்ஷாவை ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்தார். கதவை திறந்து அமைதியாக உள்ளே நுழைந்தார். இளைய மகன் சுரேஷ் அப்போது முன்னால் வந்தான். சுரேஷ், அப்பா, இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டீர்களா? என்ன ஒரு துக்க முகத்தில். ராகவேட்டன் பேச வார்த்தைகள் இல்லாமல் கண்களை உயர்த்தி, மகனே. சுரேஷ் மீண்டும் மீண்டும் கேட்டுகையை பிடித்து வற்புறுத்திய போது அந்த அமைதி உடைந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகத் தொடங்கியது. ராகவேட்டன் மெல்லிய குரலில், நான் இன்று உன் அண்ணன் அருணை பார்க்கப் போயிருந்தேன், அவன் மருத்துவராக இருக்கும் மருத்துவமனைக்கு. ஆனால் அவன் என்னை அடையாளம் காண மறுத்துவிட்டான் மகனே. இதைச் சொல்லும்போது அவரது குரல் தடுமாறியது. சுரேஷ் அதிர்ச்சியடைந்தான். அது எப்படி நடக்கும் அப்பா? ராகவேட்டன் கண்களை துடைத்துக்கொண்டு, ஒருவேளை இப்போது அவனுக்கு நாம் ஒரு அவமானமாக இருக்கலாம். நாம் இன்னும் இந்த ஆட்டோவை ஓட்டுகிறவர்கள்தானே? அவன் பெரிய மருத்துவராகிவிட்டான், அவனது உலகம் இப்போது வேறு. சுரேஷின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் குரலை உயர்த்தி சொன்னான், இல்லை அப்பா, நானும் வருவேன். நான் போய் அவனிடம் கேட்பேன், என்னையும் அவன் அடையாளம் காண மறுப்பானா என்று.
ஆனால் ராகவேட்டன் அவனது கையை பிடித்தார். அந்த தந்தையின் குரலில் அதே அமைதி இருந்தது. வேண்டாம் மகனே, இனி போய் பயனில்லை. தன்னுடையவர்களை மதிக்காதவர்களை பேசி புரிய வைக்க முடியாது. நான் இனி எதுவும் சொல்லப்போவதில்லை. எனக்கு இவ்வளவு மட்டுமே தெரியும். நான் என் பங்குக்கு எந்த குறையும் செய்யவில்லை. அவன் அதை ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும். காட்சி 3. அந்த இரவு சுரேஷும் தூங்கவில்லை. அவனது இதயமும் உடைந்திருந்தது. வீட்டில் அமைதி தேங்கி நின்றது. இரவு உணவு கூட வார்த்தைகள் இல்லாமல் உண்டனர். மறுபுறம் அதே நேரத்தில் மருத்துவமனையின் உயரமான சுவர்களுக்குள் டாக்டர் அருணுக்கு முன்பு எல்லாம் சாதாரணமாக இருந்தது, எதுவும் நடக்காதது போல. ஆனால் விதி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. அவன் செய்ததற்கு பலனை காட்டும் ஒரு நிமிடத்திற்காக அது காத்திருந்தது. 3 நாட்களுக்கு பிறகு தூசி படிந்தகிழிந்த ஆடைகள் அணிந்த ஒரு ஏழை மனிதன் மயக்கமடைந்த ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனையின் கதவு முன்பு நின்று கத்தினான், டாக்டர் சார், என் மகனை காப்பாற்றுங்கள். நான் ஏழையானால் இதோ என் கையில் பணம் இருக்கிறது. எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், என் மகனை காப்பாற்றுங்கள். அந்த காட்சியைக் கண்டு எல்லா ஊழியர்களும் ஓடி வந்தனர். டாக்டர் அருணும் அந்த குழந்தையின் சிகிச்சையில் மூழ்கினான். ஆனால் அந்த ஏழை தந்தையை பார்க்கும்போது அருணுக்கு தனது தந்தையின் உருவம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. வியர்வையில் நனைந்த அந்த முகம்பயந்த குரலந்த கண்களில் இருந்த வேண்டுதலெல்லாம் 3 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனை கேட்டில் அமைதியாக நின்ற தனது தந்தையை நினைவூட்டியது. அருண் திடீரென நடுங்கினான். குழந்தையின் சிகிச்சையை முடித்து வெளியே வந்து தனியாக மூச்சுவிடத் தொடங்கினான். ஆனால் இப்போது அவனது இதயத் துடிப்பு சுவரில் மோதி எதிரொலித்தது. ஆன்மா கதறிக்கொண்டிருந்தது. நீ என்ன செய்தாய் அருண்? நீ உன் சொந்த தந்தையை மறுத்துவிட்டாய். அந்த இரவு அருணுக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் எழுந்தவுடன் முதலில் மொபைலை எடுத்தான். ஆனால் அழைப்பதற்கு முன்பே தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இப்போது அழைத்து நான் அப்பாவிடம் என்ன சொல்வேன்? இதை நினைத்து அவன் நேராக தனது தந்தையின் வீட்டிற்கு புறப்பட்டான். காலை மெல்லிய வெயில் வீட்டின் சுவர்களில் பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ஒளி காணப்படவில்லை. ஏனெனில் இதயங்கள் முடங்கும்போது சூரிய ஒளி கூட மங்கிவிடுகிறது. ராகவேட்டன் அன்றும் வழக்கம்போல எழுந்தாரானால் அவரது முகத்தில் பழைய உயிர்ப்பு இல்லை. உள்ளுக்குள் உடைந்த ஒருவரைப் போல. காலை தேநீர் குளிர்ந்து போயிருந்ததுவானால் அவர் அதே நாற்காலியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கண்களிலிருந்து கண்ணீர் யாரும் பார்க்காதிருக்கதனது துண்டால் துடைத்துக் கொண்டிருந்தார். திடீரென கதவில் ஒரு தட்டல் கேட்டது. சுரேஷ் கதவை திறந்தபோது முன்பு நின்றவன் அருண். 3 நாட்களுக்கு முன்பு தனது தந்தையை அடையாளம் காண மறுத்த அதே அருண். இன்று அவனது கண்கள் தாழ்ந்துகைகள் நடுங்கின. சுரேஷ் எதுவும் பேசவில்லை. கோபத்துடன் அவனை பார்த்தான். அருண் எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று நாற்காலியில் உட்கார்ந்திருந்த தந்தையை பார்த்து அங்கே தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்தான். குரல் தடுமாறியது. கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. மெதுவாகச் சொன்னான், அப்பா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் பொய்யான பெருமையை பின்பற்றி ஓடிக்கொண்டிருந்தேன். என் அப்பா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் என்று தெரிந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தில் இருந்தேன். ஆனால் இன்று நான் புரிந்து கொண்டேன், உலகில் மிகப்பெரிய பெருமை ஒரு தந்தை வியர்வை சிந்தி தன் மகனுக்கு அளிப்பதுதான். ராகவேட்டனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. நடுங்கும் கைகளால் அவர் அருணின் தலையை உயர்த்திதனது நெஞ்சோடு அணைத்து ஒரே ஒரு விஷயத்தைச் சொன்னார், மகனே, எனக்கு உன்மேல் கோபமில்லை. நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ மகிழ்ச்சியடைவாய், என்னை கட்டிப்பிடிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னை மறுத்தபோது நான் அமைதியாகிவிட்டேன். அருண் கதறி அழுதான். அப்போது சுரேஷும் இதுவரை சுவரில் சாய்ந்து நின்றவன் கண்ணீரை பிடித்து நிறுத்த முடியவில்லை. அவன் அருணின் அருகில் சென்று கோபத்தில் சொன்னான், அண்ணா, அன்று அப்பா எவ்வளவு உடைந்து போனார் என்று தெரியுமா? இரவு முழுவதும் தூங்கவில்லை, உணவு உண்ணவில்லை. ஆனாலும் நீங்கள் அப்பாவை அடையாளம் காணவே தயங்கினீர்கள். அருண் சுரேஷின் கையை பிடித்து சொன்னான், நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் தம்பி. ஆனால் நான் அதை திருத்துவேன். நான் உலகத்திடம் சொல்வேன், நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநரின் மகன் என்று. இந்த ஒரு அடையாளம்தான் என்னை மருத்துவராக்கியது. ராகவேட்டன் தனது மகனின் கண்ணீரை துடைத்து சொன்னார், மகனே, உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை பயமின்றி செய். ஆனால் நீ ஒரு தொழிலாளியின் மகன் என்று ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ஏனெனில் கடின உழைப்புதான் நேர்மையின் மிகப்பெரிய செல்வம். அருண் தனது தந்தையின் காலை தொட்டு வணங்கினான். அப்பா, இன்று நீங்கள் என்னுடன் வரவேண்டும். இன்று நான் உலகத்தின் முன்பு நின்று சொல்வேன், இதுதான் என் அப்பா. இதுதான் என் வெற்றியின் வேர். இதுதான் என் உண்மையான அடையாளம். அருண் தனது தந்தையின் கையை பிடித்த அன்று முதல் முறையாக ஆட்டோ ரிக்ஷாவில் அல்லதனது காரில் உட்கார வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். வழியில் ராகவேட்டன் அமைதியாக இருந்தார். எதுவும் பேசவில்லை, கேள்விகள் கேட்கவில்லை.
ஆனால் அவரது கண்களில் இருந்த ஈரப்பதம் இப்போது அவமதிப்பினால் இல்லைமாறாக ஒரு தந்தைக்கு தனது மகனின் திரும்பி வரவில் கிடைத்த மரியாதையின் நெருப்பில் உருகிய கண்ணீராக இருந்தது. மருத்துவமனையின் முதன்மை கேட்டில் கார் நிறுத்தப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு ராகவேட்டனிடம் மோசமாக பேசிய அதே பாதுகாவலர் அங்கு இருந்தார். அவர் ராகவேட்டனை அடையாளம் கண்டவுடன் உடனே எழுந்து நின்றார். அருணிடம் கேட்டார், சார் இது? அருண் புன்னகையுடன் தலையசைத்து, ஆமாம், இதுதான் என் அப்பா. இதுதான் என் உண்மையான அடையாளம். பாதுகாவலர் திகைத்து போனார். பணிவுடன் தலைகுனிந்து ராகவேட்டனுக்கு மரியாதை செய்தார். உள்ளே சென்றபோது மருத்துவமனை வளாகத்தில் மெல்லிய பேச்சுகள் தொடங்கின. டாக்டர் அருண் தனது அப்பா வெளிநாட்டில் தொழிலதிபர் என்று சொல்லவில்லையாய்ப்போது ஒரு ஆட்டோக்காரரை அழைத்து வந்து தனது அப்பா என்று சொல்கிறார். அருண் யாரையும் பார்க்கவில்லை. அவன் நேராக தனது மேலாளரும் மற்ற மருத்துவ ஊழியர்களும் கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த அறைக்குச் சென்றான். கதவை திறந்து எல்லோருக்கும் முன்பு நின்று மிகவும் பணிவுடனும் தெளிவாகவும் சொன்னான், எல்லோரும் கவனியுங்கள். நான் இன்று உங்களிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. கடந்த சில வருடங்களாக நான் யாரை மறைத்து வைத்தேனோ இன்று அவரை உலகத்தின் முன்பு கொண்டுவர விரும்புகிறேன். அவன் திரும்பி தந்தையின் கையை பிடித்து எல்லோருக்கும் முன்பு நிறுத்தினான். இதுதான் என் அப்பா ராகவேட்டன். ஆட்டோ ஓட்டியே அவர் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார். அம்மாவின் மரணத்திற்குப் பிறகும் அவர் தோல்வியடையவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் என் படிப்புக்காக, கட்டணங்களுக்காக, புத்தகங்களுக்காக அவர் வியர்வை சிந்தினார். நான் அவரிடம் இருந்து கண்களை திருப்பிக் கொண்டேன். ஏனெனில் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நான் பயந்தேன். அருணின் குரல் நடுங்கியது. ஆனால் இன்று நான் பயப்படவில்லை. ஏனெனில் இன்று நான் புரிந்து கொண்டேன். இந்த நாட்டின் உண்மையான ஹீரோ ஒரு கோடீஸ்வரன் அல்ல, மாறாக தன்னை பட்டினி போட்டுக்கொண்டு தனது குழந்தைகளின் கனவுகளுக்கு சிறகுகள் அளிப்பவர்கள். அந்த அறையில் அமைதி தேங்கி நின்றது. ஒரு நிமிடத்திற்குப் பிறகு கரகோஷம் அந்த இதயங்களை நிரப்பியது. அருணின் நண்பராக இருந்த டாக்டர் மீரா முதலில் எழுந்து சென்று ராகவேட்டனின் காலில் விழுந்தார். அங்கிள், நீங்கள் உண்மையிலேயே மகான். நீங்கள் செய்தது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. எல்லா மருத்துவர்களும், செவிலியர்களும், ஊழியர்களும் ஒவ்வொருவராக அவரிடம் வந்தனர். 3 நாட்களுக்கு முன்பு கேட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட அந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் இன்று அதே மருத்துவமனையின் உள்ளே மரியாதையின், நன்றியின், பெருமையின் பார்வைகளில் குளித்து நின்றார். அருண் முதலில் தனது தந்தைக்கு ஒரு நாற்காலி கொண்டு வந்து பின்னர்தானே தரையில் உட்கார்ந்தான். இதுவரை நான் உங்கள் நிழலை கூட பயந்திருந்தேனப்பா. இப்போது நான் விரும்புவது உங்கள் நிழலில் வாழ வேண்டும் என்பதுதான். பின்னர் அருண் தனது தந்தையை மருத்துவமனை உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு முதல் முறையாக ஒரு சூடான சுத்தமான தட்டில் அவருக்கு உணவு பரிமாறினான். அடுத்த சில வாரங்களில் அருண் தனது தந்தைக்கு ஒரு அழகான வீடு கட்டினான். இளைய சகோதரன் சுரேஷை நகரத்தின் மிகச்சிறந்த கல்லூரியில் சேர்த்தான். இனி மருத்துவமனையில் ஏதேனும் ஒரு நோயாளி ஏழையாக இருந்தால் டாக்டர் அருண் கட்டணம் வாங்குவதில்லை. அவர் சொல்வார், ஒரு காலத்தில் என் அப்பாவும் இப்படி ஒரு மருத்துவரின் கதவு முன்பு நின்றிருக்கிறார். இன்று என் கடமை மற்றொரு தந்தையும் திரும்பிச் செல்ல இடம் கொடுக்கக்கூடாது. நண்பர்களே, பெரியவனாக உயர்ந்த பதவி தேவையில்லை, மாறாக ஆழமாக செய்த தியாகமும் இதயத்திலிருந்து அளிக்கப்பட்ட மரியாதையும் தான் தேவை. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால், உலகின் கண்களில் பெருமையும் உங்கள் உறவினர்களின் அன்பும், இவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். ஏனெனில் சில பதில்கள் ஒரு மனிதனை மீண்டும் மனிதனாக மாற்றும்.